குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த 28 வயது இளைஞர் ஒருவர் குழந்தைகளின் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்தார் என குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த ஜனவரியில் அம்பத்தூர் போலீசார் அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட போக்சோ சிறப்பு கோர்ட்டில் விசாரணை நடந்தது. தன் மீதான வழக்கை ரத்து செய்யும்படி குற்றம் சுமத்தப்பட்ட இளைஞர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை விசாரித்தார். ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் போனில் பார்ப்பது குற்றமாகாது. அதை பிறருக்கு பகிர்ந்தால்தான் குற்றம். எனவே இளைஞர் மீது போக்சோ சட்டப்படி குற்றம் சாட்ட முடியாது. அவர் மீதான வழக்கை ரத்து செய்கிறேன் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பை எதிர்த்து குழந்தைகள் உரிமைகளுக்கான கூட்டணி என்ற தொண்டு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் நீதிபதி பார்வதிவாலா ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கை கடந்த மார்ச்சில் விசாரித்தது. ஆபாச படம் பார்ப்பது குறித்த ஹைகோர்ட் நீதிபதியின் தீர்ப்பு மிக கொடுமையானது. அவர் எப்படி இதுபோல் உத்தரவிட முடியும் என அப்போதே சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். வழக்கை தொடர்ந்து விசாரித்த நீதிபதிகள் இன்று தீர்ப்பளித்தனர். குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை பதிவிறக்குவது, பார்ப்பது, சேமித்து வைப்பது அனைத்துமே போக்சோ சட்டப்படி குற்றம்தான். ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பு தவறானது. அந்த உத்தரவை ரத்து செய்கிறோம். இளைஞர் மீதான வழக்கை மீண்டும் திருவள்ளூர் மாவட்ட போக்சோ கோர்ட் விசாரிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. போக்சோ சட்டத்தில் குழந்தைகள் ஆபாச படம், சைல்டு போர்னோகிராஃபி என்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதில் குழந்தைகள் மீதான பாலியல் சுரண்டல் படம், சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அபியூசிவ் மெட்டீரியல் என குறிப்பிட வேண்டும். இதற்காக பார்லிமெண்ட் போக்சோ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். அதுவரை மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வரலாம். குழந்தைகள் ஆபாச படம் என எந்த கோர்ட்டும் இனி குறிப்பிடக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் கூறியுள்ளது.